வணக்கம். இன்றைய பதிவில் பிரண்டையை வச்சு ஒரு துவையல் சட்னி ரெடி பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இது நான் தோட்டத்தில் பறிச்சிட்டு வந்தேன். கொழுந்தாக இருக்குது, இலசா முத்தலே கிடையாது. அதனால் இதில் நாரே எடுக்க வேணாம். அதே மாதிரி இந்த பிரண்டையில் இந்த இலையெல்லாமே நம்ம கட் பண்ணி போடலாம். இந்த நரம்பை மட்டும் எடுத்துடலாம். இந்த மாதிரி சுருட்டிகிட்டு இருக்கிற நரம்பை மட்டும் எடுத்துட்டு இந்த இலையெல்லாம் கட் பண்ணியே போடலாம். கணு இந்த மாதிரி பாருங்கள், இலசாக இருக்கணும். இந்த பிரண்டை துவையல் மூட்டு வலிக்கு, செரிமானத்துக்கு, எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. வறட்சி அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப கேட்கும். ஜீரணம் ஆகிறதுக்கும் சரி, பித்தம், வாந்தி, மயக்கம் இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் கூட இந்த மாதிரி துவையல் அரைச்சி அதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லா பசி எடுக்கும், ஜீரண மண்டலத்தெல்லாம் தூண்டுவிக்கும். குழந்தைங்களுக்கு கூட நம்ம வாரத்தில் ஒரு வாட்டி இது மாதிரி பிரண்டை சட்னி அரைச்சி வச்சுருந்து துவையில் சாதம் போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடலாம். இப்போ இதை நான் இந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு இந்த பிரண்டையில் கட் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். இதில் நார் எடுக்க வேண்டியதில்லை, முத்தலாக இருந்தால் தான் நார் எடுக்கணும். இதை நம்ம அப்படியே இந்த கணு தான் நம்மளுக்கு மூட்டுக்கு தேவையானது. அதனால் இந்த கணு எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வளையம் மட்டும், இந்த நரம்பை மட்டும் கிள்ளிட்டு இலை பிரண்டையை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், பிரண்டை, அந்த இலை, கீரை இதெல்லாம் கொழுந்தாக இருக்கிறது எல்லாம் நான் நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு கட் பண்ணிவிட்டேன். நீங்கள் முத்தினதாக இருந்ததுன்னா நல்லா கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணுங்கள். இல்லைன்னா கையெல்லாம் அரிப்பு எடுத்துக்கும். இல்லைன்னா ஒரு கவர், பாலித்தீன் கவர் கையில் போட்டுக்கிட்டு பண்ணுங்கள். நான் எண்ணெய் தடவிக்கிட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு கடை போட்டுக்கோங்க. வானல் போட்டுக்கிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் இது மருத்துவ குணம் வேணும்னா இதில் நெய் விட்டு வதக்கினாதான், நெய் விட்டு வதக்கி இது அரைச்சி மறுநாள் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு மூட்டு வலி குணமாகும். இப்போ நான் இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கிறேன். நெய் அல்லது நல்லெண்ணெயில் பண்ணுங்கள். அதில் பண்ணும்போது மருத்துவ குணம் கண்டிப்பாக ஃபுல்லாக கிடைக்கும். இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நெய்யில் வதக்கி அரைச்சி மறுநாள் தான் நம்ம யூஸ் பண்ணணும். பிரண்டை துவையல் மட்டும் உடனே சாப்பிடக்கூடாது. ஒரு நாள் இரவு தங்கி மறுநாள் சாப்பிடும்போது அதோடைய மருத்துவ குணம் நிறைய இருக்கும். இதுவும் கொழுந்தாக இருந்தது, அதனால் நான் பறிச்சிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி துவையல் அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்துக்குமே இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல பசி எடுக்கும். குழந்தைங்க சரியாக சாப்பிட மாட்டேன்ற இந்த குழந்தைங்களுக்கு இதில் பிசைஞ்சு நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு ஒரு உருண்டை கொடுத்தீங்கன்னா நல்லா பசி கப்பன்னு எடுக்கும். நல்லா சாப்பிடுவாங்க. பெரியவங்க மூட்டு வலிக்கு இது 2 நாளைக்கு ஒரு வாட்டியாவது எடுத்துக்கணும். தினமும் சாப்பிடக்கூடாது, 2 நாளைக்கு ஒரு வாட்டி சாப்பிடலாம். இப்போ இது நல்லா வதங்கினோடனே எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை வதக்கி நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன். இது நல்லா ஆறட்டும். மறுபடியும் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு, நல்லெண்ணெய் விட்டு, பூண்டு, பெருங்காயம், கட்டி பெருங்காயம், தேவைக்கேற்ப மிளகா இதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். இதையும் தனியாக எடுத்துக்கலாம். நம்ம இதுலேயே ஒரு சின்ன கப் அளவுக்கு கருப்பு உளுந்து, தோல் உளுந்து சேர்க்குறேன். இந்த தோல் உளுந்தையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இதிலே போட்டு. அப்புறம் இதில் கொஞ்சமாக வடகம் சேர்க்குறேன். நான் துவையல், ஊறுகாய், வத்தலுக்கெல்லாம் துவையலுக்கெல்லாம் நான் வடகம், கருப்பு உளுந்து தான் சேர்ப்பேன். இப்போ கொஞ்சம் வடகமும் கருப்பு உளுந்தும் சேர்த்து பொரிச்சாச்சு. அவ்வளோதான். இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இப்போது இது நல்லா ஆறின பிறகு மிளகா, பூண்டு, வடகம் இதெல்லாம் முதல்ல, கருப்பு உளுந்து இதெல்லாம் சேர்த்து இதை முதல்ல நம்ம அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பிரண்டையை சேர்க்கலாம். ஏன்னா உளுந்துலாம் கொஞ்சம் அரைப்படுறதுக்கு லேட் ஆகும். அதனால் இதை முதல்ல போட்டு அரைச்சிக்கலாம். இது கூடவே நான் புளியும் சேர்த்துக்கிட்டேன். இதை கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது இதில் நம்ம பிரண்டையை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை அரைச்சின்னு வந்துடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைச்சிக்கலாம். இப்போது இதை பிரண்டையை உப்பு சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ இதில் நான் ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவல் சேர்க்குறேன். இது உங்களுக்கு விருப்பம், ஆப்ஷனல் தான். தேங்காய் துருவல் சேர்த்து செஞ்சால் நல்ல டேஸ்ட் இருக்கும். அதுக்காக நான் தேங்காய் துருவல் 1 கப்பு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை தேங்காய் இல்லாமல் நீங்கள் அரைச்சாலும் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இதை அரைச்சின்னு வந்துட்டேன். நான் நல்லா தேங்காய் துருவலும் சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ நம்ம வதக்கின அதே கடாயிலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்குறேன். இது நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, பெருங்காயத்தூள் இருந்ததுன்னா இப்போ நீங்கள் தாளிச்சிக்கலாம். நான் கட்டி பெருங்காயம் போட்டுட்டேன், அதனால் நான் பெருங்காயத்தூள் போடலை. இப்போ இது நல்லா கடுகு பொரியட்டும்.
கடுகு பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்ச இந்த துவையலை எடுத்து போட்டு வதக்கிக்கலாம் நல்லா. இப்போ பாருங்கள், நான் மிக்சியிலேருந்து சுத்தமாக நல்லா எடுத்து வழித்து எடுத்து போட்டுட்டேன். தண்ணியே கொஞ்சம் கூட கலக்கலை, கொஞ்சம் அரைக்கும் போது தண்ணி சேர்த்தேன், அவ்வளோதான். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நல்லா சுருண்டு வரும்போது எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஃப்ரிட்ஜிலே வைக்க வேணாம், வெளியிலே வச்சு 2 நாளைக்கு ஒரு வாட்டி மட்டும் லைட்டாக சூடு பண்ணி ஒரு தாளிக்கிற கரண்டியில் எடுத்து வதக்கி எடுத்துக்கிட்டு அன்னைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது எங்கள் ஃப்ளாட்டில் எல்லாருக்கும் போகும். இன்றைக்கி நான் நைட்டு செய்கிறேன், நாளைக்கு எல்லாருக்கும் போயிடும் பிரண்டை துவையல். இதே மாதிரி பிரண்டை கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், இப்படி நல்லா இந்த பக்குவத்துக்கு வரும்போது நம்ம எடுத்து வச்சிடணும். இன்னும் நீங்கள் நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி வதக்கி வச்சிங்கன்னா கூட கெடாமல் இருக்கும். நீங்கள் தான் பக்குவம் பாருங்கள், இதில் ஒட்டாமல் இப்படி எடுத்திங்கன்னா வந்துடுது பாருங்கள். இது மாதிரி இருந்தால் போதும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டில் சில பேர் கடுகு தாளித்து கொட்டுவாங்க. நான் வந்து முன்னாடியே கடுகு தாளிச்சிட்டேன், அவ்வளோதான். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த பிரண்டை துவையல் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியாத பிகினர்ஸ் இதேமாரி செய்து பாருங்கள். இதே மாதிரி பிரண்டை கிடச்சிச்சினாலும் இல்லை உங்கள் ஏரியாவில் கடையில் என்ன சொல்லி வைங்க, கீரைக்காரமாட்ட சொன்னிங்கன்னா பிரண்டை எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. இதை மாதிரி ஒரு பிரண்டை துவையல் செஞ்சு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. ஆரோக்கியம்தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் எல்லாம். அதேமாரி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.